இவன் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெருசா இருக்கான். அந்த ஊர்ல இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவனை கட்டி வச்சிடுறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை கட்டி வச்சனால இவனால் நவர முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவன் கட்டினதுல அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அசால்ட்டா எல்லாத்தையும் தட்டி விட்டு எந்திரிக்கிறான். இவன் எந்திரிக்கும் போது அவனோட கட்டி வச்ச கயிறோட பல பேர் தொங்கிட்டு இருக்கானுங்க. கயிறுல தொங்கிட்டு இருந்தவனுங்க அந்த ஹைட்ல இருந்தே கீழே விழுகிறானுங்க. இவன் மேல கட்டி வச்ச பிரிட்ஜை தட்டி விட்டு எந்திரிக்கிறான். அந்த இடமே பூகம்பம் வந்த மாதிரி ஆயிடுது. இவனோட கண்ணுக்கு அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு எருமை மாதிரி தெரியுறாங்க. அவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். யாருமே காதுல வாங்க மாட்டானுங்க. இந்த படை தளபதி பைத்தியக்காரன் காலே ஈட்டி விட்டு எரிஞ்சிடறான். இந்த கேப்ல அவனோட பேண்ட்ல எல்லாரும் கயிறை மாட்டிடுறானுங்க. எல்லாரும் சேர்ந்து இழுக்கும் போது அவன் பேண்ட் கழண்டுட்டு வருது. என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பாப்பான். கிட்டத்தட்ட அவனோட பேண்டே கழட்டிடுவானுங்க. இவனுக்கு இழுத்தனால அவனோட பேலன்ஸும் மிஸ் ஆயிரும். ஒரு ஆள் மட்டும் ஓடாம அப்படியே நின்னுட்டு இருப்பான். அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவன் கதை அங்கேயே அவ்வளவுதான். அப்படியே அவன் கீழே படுத்ததோட அப்படியே மயக்கம் போட்டுருவான். கேப்னு சொல்லிட்டு அவனை எல்லாம் கட்டி வச்சிருவானுங்க. இவனை ராஜா முன்னாடி கூட்டிட்டு போய் நிக்க வச்சு பேச வைப்பாங்க. ராஜாக்கும் பிரின்சஸ்க்கும் ஒண்ணுமே புரியாது. இவ்வளவு பெரிய ஆள் எங்க இருந்துடா வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி அவங்க ஊர்ல ஒரு பெரிய இடம் இருக்கும், அங்க அவனை அடைச்சு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு படை தளபதி வருவான். அவன் என்ன கேட்பானா, நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்க, உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உனக்கும் போர் அடிக்கிறதுனால போய் ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது போர் வரும்ல, அதுக்காக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த நேரத்துல எதிரி வந்துருவாங்க. அவனுங்களாம் கோட்டை மேல ஏறி உள்ளே போயிருவானுங்க. இந்த விஷயம் படை தளபதிக்கு தெரிஞ்ச உடனே சண்டை நடக்கிற இடத்துக்கு வேகமா ஓடி போக ஆரம்பிச்சிருவான். அப்புறம் கூட இருக்க அவன்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவன் உடம்புல இருக்க எல்லா இரும்பையும் கழட்டி விட்டுருவான். அந்த ஒரு நேரத்துல கரெக்டா ராணியை லாக் பண்ணிடுவானுங்க. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இவன் என்ட்ரி கொடுத்துருவான். இவனை பார்த்தவன எல்லாருமே ஷாக் ஆயிருவானுங்க. அப்படியே அழகா எனிமீஸ்ல ஒரு ஆளையே தூக்கி அந்த பக்கம் தண்ணியில வீசிடுவான். இவனுங்களும் அதுலயே மயங்கிடுவானுங்க. ராணியை பொறுமையா கையில எடுத்து கீழே விட்டுருவான். இந்த பக்கம் ராஜா நெருப்புல மாட்டிப்பாரு. அவரை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வேகமா ஓடி போவான். அந்த நெருப்பை எப்படி அணைக்கிறதுன்னு தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இவனுக்கு ஒரு வித்தியாசமான ஐடியா வரும். தன்னோட பேண்ட்டை கழட்டிடுவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் போயிருவான். அந்த இடத்துல இவனோட ஐடியாவும் ஒர்க் ஆயிரும். ராஜாவும் குளிச்சிருவாரு. இந்த விஷயத்தெல்லாம் படை தளபதி பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிருவான். அவன் இவனை கூப்பிட்டவனே இவன் மூஞ்சிலேயே அடிச்சு விட்டுருவான். மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் பேன் பார்த்துட்டு இருப்பானுங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த ராணி எதிர்பார்க்கவே இல்ல. போர் போக வேண்டிய இடத்துல காமெடியா போயிட்டு இருக்கும். இதெல்லாம் பாக்குறதுக்கு அடைச்சு வச்சதுக்கு பழி வாங்குற மாதிரி தெரியும். கடைசியில அந்த இடத்துல சண்டை நடந்த மாதிரியே இருந்திருக்காது.